பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. ஆனால் பாகிஸ்தான் ஒப்புக்கொண்ட சண்டை நிறுத்தத்தை மீறி பல இடங்களில் சண்டையிட்டு வருகிறது. நமது படைகளுக்கு இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க தக்க பதிலடியை கொடுத்து வர்றாங்க என்று மத்திய வெளிவிவகாரத்துறை செயலாளர் சொன்னதை நம்ம கேட்கின்றோம். பாகிஸ்தான் அத்துமீறுவது, இந்த சண்டை நிறுத்தத்தை மீறி இருப்பது உலகத்துக்கு நமது வெளிவிவகாரத்துறையால் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். பேராசிரியர் திருமாறன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேராசிரியர், இதில் நிறைய உட்செய்திகள் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். நாம் இன்னமும் கூட இதை எஸ்கலேட் பண்ண விரும்பலை, இன்னமும் கூட நம்ம ஒப்புக்கொண்ட சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்தவே விரும்புகின்றோம். அதே வேளையில் வந்த சண்டையை விடாமல் when we are attacked அதுக்கு பதிலடியும் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ஒரு பொறுப்பான ரெஸ்பான்ஸ் இல்லையா திஸ் டைம்? கண்டிப்பா இதை பார்க்கும்போது நம்ம ஸ்டில் இப்போ நம்ம செக்ரட்டரி சொன்னதை நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னாக்கா, அவர் சொல்றது நம்ம சீஸ்ஃபயர் இருந்தது, பட் இப்போ அத்துமீறினதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது அத்துமீறியது, பாகிஸ்தான் அத்துமீறி இருக்கிறாங்க அப்படின்றது 2-3 இடத்துல வந்திருக்கிறாங்க 2 மணி நேரமா அப்படின்னு உறுதியாயிருக்கு. உறுதியான பிறகும் கூட நம்ம அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒண்ணு புரியுதுங்க. We are still committed to ceasefire. நம்ம எடுத்த ceasefire நம்ம டிசிஷன்ல we stick on to that. But unfortunately அவங்க அட்டாக் பண்ணதை நம்ம ரிட்டாலியேட் பண்ணியிருக்கோம், நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. நம்ம உள்ளூர் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்டில் அவர் என்டையர் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் இன் அலர்ட்ல இருக்கு, ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது பாகிஸ்தான் கிட்ட இருந்து மறுபடியும் இந்த இரவு பொழுது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இது மேபி ஒன் இன்ஸ்டன்டா இல்ல இட்ஸ் கோயிங் டு பி கண்டினியூவான்றதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இப்போ நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாத உலகத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம், இது மாதிரி பிரீச் ஆஃப் கோட் நடந்திருக்கு, ஒரு சீஸ்ஃபயர் பண்ணிட்டு அதை ஒரு 4 மணி நேரம் கூட அவங்களால அதை ட்ரஸ்ட் வர்த்தியா இல்லை, பாகிஸ்தான் இஸ் நாட் ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்றது மறுபடியும் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த பிரீச் ஆஃப் சீஸ்ஃபயர்ன்றது அது ஒரு இன்டர்நேஷனல் லா பிரகாரமே ஒரு ரூல் ஆஃப் லா பிரகாரமே அது லேசா கடந்து விட முடியாது. ஏன்னா இட்ஸ் பியூர்லி பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கு. பட் நம்ம சொன்னபடி ஸ்டில் we are in the watchful position. இப்போ பாகிஸ்தான் அரசு ஒப்புக்கொண்ட சீஸ்ஃபயர் அங்க இருக்கிற ஆர்மி அதை ஏத்துக்கலன்னு காட்டுதா? அரசு சொல்லுது, ஆனா ஆர்மி மறுக்குது அப்படின்னு காட்டுது. அங்க இருக்கிற இன்டிசிப்ளின் எக்ஸ்போஸ் பண்ணுதாங்களா இல்ல? இப்போ 2-3 குரூப்ஸ் இருக்காங்க. வெதர் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இல்ல அங்க இருக்கிற ஆர்மி அக்செப்ட் பண்ணலையா, இல்ல வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஐஎஸ்ஐ, அவங்க ஐஎஸ்ஐ என்ன சொல்றாங்க, இல்ல அங்க இருக்கக்கூடிய சில டெரரிஸ்ட் குரூப்ஸ் இன்னும் அதை அக்செப்ட் பண்ணலையா, இப்படி எல்லாம் தான் கேள்விகள் எழுகிறது. ஏன்னா நம்ம சொன்னபடி பாத்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா. ஸோ பாகிஸ்தானுடைய அரசாங்கத்திடம் முழு பாகிஸ்தான் கண்ட்ரோல் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு கேள்விக்குறியாதான் இந்த 3 நாட்கள் மட்டும் இல்ல நடந்துகிட்டே இருக்கு. ரொம்ப மாதங்களாக அதுதான் போயிட்டு இருக்கு. தே ஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதை திசை திருப்பவே தான் நம்ம மேல இப்போ போர் தொடுக்கிறாங்களா எல்லாம் ஒரு கருத்து நிலைப்பாடு இருந்தபோது, பட் இந்த விஷயத்துல சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண பிறகு இப்படி நடக்குது அப்படின்னாக்கா முழு நம்ம கிட்ட இன்டெலிஜென்ஸ் வரும். அது ஒரு டெரரிஸ்ட் அவுட்ஃபிட் உடைய வேலையா, இல்ல இங்க வரப்போதுல ட்ரோன்ஸ் வருது, இந்த பாகிஸ்தான் ஆர்மியிலே வருது. ஸோ அது ஒரு சில ஐஎஸ்ஐ அதை விடுறாங்களா, இல்ல கவர்மெண்ட் ஒத்துக்குனாங்க இன்னும் அந்த ஆர்மி எடுத்துக்கலையா? ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்க அதிபர் தான் அதை சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்களுடைய செக்ரட்டரி கூட யார்கிட்ட பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம சொன்னது வெளியே சொன்னாங்க, வெளியே மீடியால எல்லாம் சொன்னது they are directly in contact with the மினிஸ்ட்ரி, அவங்களுடைய ஆர்மி சீஃப் கிட்ட தான் பேசியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கிட்டும் அவங்க பேசியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் they are violating the code of conduct அப்படின்னு சொல்லும் போது, இந்த பிரீச் பண்றாங்க சீஸ்ஃபயர்னு சொல்லும் போது நம்ம இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ரொம்ப கீனா இருக்கு, ரொம்ப அலர்ட்டா இருக்கு. அதனாலதான் இதை உடனே நம்ம அதனால அதை அட்டாக்கை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறோம். பட் we have to watch. இது நிறைய முந்தைய கான்ஃப்ளிக்ஸை நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஏன் ரொம்ப சமீபத்திய கான்ஃப்ளிக்ஸை எடுத்து பார்ப்போமே, இப்போது எங்கெங்கெல்லாம் சீஸ்ஃபயர் அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்தா, தற்காலிகமாக யுக்ரைன் ரஷ்யாவுக்கிடையே வந்ததை பார்த்தோம்.
இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் ஹெஸ்புல்லா, இந்த மாதிரியான சீஸ்ஃபயரில் கூட இப்போ ரொம்ப சமீபத்தில் கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே வந்த சீஸ்ஃபயரெல்லாம் கூட இந்த பிரச்சனைகள் இருந்ததை பார்த்தோம். நாடுகள் தலைமைகள் சீஸ்ஃபயரை அறிவிச்சிருவாங்க. பட் அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும்போது அது சில பிசிறுகளை சந்தித்து இந்த சீஸ்ஃபயர்னு ஒரு கட் ஆஃப் டேட், ஒரு த்ரெஷோல்டு சொன்ன பிறகும் கூட அது நடந்ததை பார்த்தோம். பட் அஃப்கோர்ஸ் அது அமலுக்கு வந்த தருணங்கள் உண்டு, அமலுக்கு வராமல் பிரச்சனை மீண்டும் உண்ட தருணங்கள் உண்டு. There are examples on both sides. இதை எந்த ரகத்தில் நீங்கள் வைப்பீங்க ப்ரொஃபஸர்? பாகிஸ்தான் இந்த சீஸ்ஃபயரை மீறி இருப்பது செய்தியாக வந்த நிலையில் மாநில அரசுகள், குறிப்பாக ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா, என்னங்க சீஸ்ஃபயர் நீங்கள் பாகிஸ்தான் சண்டை போட்டு வருது, குண்டு சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்டதை பார்த்தோம். ஏன் பாஜக ஆளக்கூடிய குஜராத்துடைய உள்துறை அமைச்சரும் கூட அதை வலியுறுத்தி, இல்லை நாங்கள் பிளாக் அவுட் எல்லாம் எல்லைப்புறங்களில் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். ஸோ களத்துக்கு மாலை 5 மணிக்கே இந்த சீஸ்ஃபயர் எல்லா வகைகள்லையும், அதாவது நிலத்திலையும் சரி, ஆகாயத்திலையும் சரி, கடல் வழியாகவும் சரி, எல்லா வகைகள்லையும் சண்டை நிறுத்துது. அதாவது பிறகு இல்லை, இந்த அறிவிப்பு, அதாவது சீஸ்ஃபயர் வந்த பிறகு தான் அது அறிவிக்கவே படுது. ஆனால் அதை பாகிஸ்தான் மீறி வருகிறது. நேற்று இரவு எப்படி ட்ரோன் விட்டதோ, அதற்கு முந்தின நாள் இரவு எப்படி ட்ரோன் விட்டதோ, அதே போல் ட்ரோன்கள் விட்டதை நம்ம பார்த்தோம். அஃப்கோர்ஸ் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்ப லாவகமாக நம்முடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் முறியடித்ததையும் நம்ம சேர்த்தே நம்ம பார்த்தோம். நமது பாதுகாப்பு அமைப்புகள் அதை ரொம்ப லாவகமாகவும் சரியாகவும் எதிர்கொண்டாங்க. பட் அதை அட் த சேம் டைம் உலகத்துக்கு ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் மீறப்பட்டிருக்கிறது. அந்த அத்துமீறலை நம்ம உலகத்துக்கு மீண்டும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இதில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஒன்று தான். தெர் இஸ் ஒன்லி ஒன் மாரல் பார்ட்டி, அது இந்தியா. ஒரு இம்மாரல் ஃபோர்ஸாக பாகிஸ்தான் தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகி வருகிறது. அதுவும் தான் இந்த போரில் ஒரு முக்கியமான டேக்அவே. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.